இந்து திராவிட மக்கள் கட்சி தலைவர் ரமேஷ் பாபு. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே சவுண்டப்பூர் ஊராட்சியில் எஸ். கணபதிபாளையம் நகரத்தில் அத்துமீறி அரசுக்கு சொந்தமான இடத்தில் தர்கா கட்டப்பட்டுள்ளது. இந்த தர்கா அகற்ற வேண்டும் என்று இன்று அதிரடிப்படை தலைவர் ராஜகுரு அவர்கள் தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி வருகிறார். கடந்த 11/11/2024 தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சரை சந்தித்து மனு அளிப்பதாக இருந்தார். அவரை அந்த சவுண்டப்பூர் ஊராட்சியினுடைய பகுதியில் உள்ள காவல்துறை அவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் காவல் நிலையத்தில் ஒரு நாள் முழுவதும் வைத்திருந்தனர். இந்த தர்காவை அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள ஊர் மக்கள் அனைவரும் அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த அதிரடிப்படை தலைவர் அந்த பகுதியின் கவுன்சிலராகவும் செயல்படுகிறார். தொடர்ந்து இவர் வலியுறுத்தி வருவதை இந்த பொதுப்பணித்துறையும் அந்த பகுதியிலே உள்ள வட்டாட்சியாளர்கள் இதை கவனத்திலே கொண்டு இந்த தர்காவை அகற்றும் முயற்சி இதுவரை எடுக்கவில்லை. அந்த பகுதியிலே உள்ள இந்து ஆலயங்கள், பல ஆலயங்கள் தொடர்ந்து இடிக்கப்பட்டு அகற்றப்பட்டது. ஆனால் தர்காவை அகற்றுவதில் மட்டும் இந்த அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. இந்த தர்காவிலே அந்த பகுதிக்கு தொடர்பில்லாத நபர்கள் எல்லாம் வந்து செல்வதாக அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற சட்டவிரோத செயல் இந்த தர்காவிலே நடைபெறுகிறது. இதனை இந்த அரசு கூர்ந்து கவனிக்க வேண்டும். மத்திய அரசின் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய NIA இதை கவனத்திலே கொண்டு இந்த தர்காவிலே சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும். தர்காவை விரைவிலே அகற்ற வேண்டும் என்று இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக தமிழக அரசிற்கும்